திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். சென்னை 78 ஆன்மீகம் டிவி சேனலுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சிவபெருமானின் அற்புதங்களை உங்கள் டிவி மூலம் மக்களுக்கு எடுத்துரைப்பது மிக அற்புதமான செயல். ஏனென்றால் மறுபடியும் ஆன்மீகம் மறுமலர்ச்சி ஆகிறது. இங்கு இந்த சிவன் பூங்காவில் எழுந்தருளி இருக்கும் திரு கைலைநாத பெருமான் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுவப்பட்டது. அப்பொழுது பல மக்கள் இதை வணங்கி எம்பெருமானை வணங்கி அவர் மூலம் பெரிய ஆசிகள் பெற்று பெரிய நிலைக்கு வந்துள்ளார்கள். தொழில் ரீதியாகவும் திரையுலகத்திலும் கவிஞர்களும் நாடக ஆசிரியர்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சயின்டிஸ்ட் இது போன்ற முயற்சி உள்ளவர்களும் இவருடைய அருள் பெற்று மிகப்பெரிய நிலைக்கு வந்துள்ளார்கள். இங்கு நான் எனக்கு தெரிந்து பல அன்பர்களுக்கு தீராத வியாதிகள் தீர்க்கப்பட்டுள்ளது. இங்கு அடியேன் எம்பெருமான் ஈசனுக்கு படித்து அற்புதமாக அலங்காரம் ஆராதனை அர்ச்சனை செய்து தேவாரம் திருவாசகம் திருப்பாடல்கள் பாடி மக்களுடைய இந்த ஆன்மீக பயணத்திற்கு ஒரு உதவியாக இருக்கின்றேன். அதுக்கு எம்பெருமான் ஈசன் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம் என்றே நான் சின்னமாக கருதுகின்றேன். இங்கு வைத்த வழியால் துடித்து வந்த பல அன்பர்கள் பல வருஷங்களாக தீர்க்க முடியாத வைத்து வழியை இங்கு தேவார பாடல் நான் பாடி திருநாவுக்கரச பெருமான் அருளிய கூற்றாயினவாறு விளக்குகளில் என்ற பதிகம் பாடி அந்த தீராத வயிற்று வலியை தீர்க்க வைத்துள்ளோம். குழந்தை பேர் இல்லாத பல மகளிர் பல ஆண்டுகள் 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் படித்தவர்கள் பாமர மக்கள் இளைஞர்கள் பலரும் இதில் பயன்பெற்றுள்ளார்கள். எனக்கு தெரிந்து PhD பட்டம் பெற்ற ஒரு பேராசிரியை பெரிய கல்வி நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் குழந்தை இல்லை என்று இங்கு வந்தார்கள். அவர்கள் கணவர் கடவுளை நம்புவதில்லை. அவங்களே சொல்லிட்டாங்க, என் கணவர் கடவுளை நம்ப மாட்டார், நான் நம்புகிறேன். அவர்களுக்கு எம்பெருமான் ஈசனுடைய இந்த அற்புத பதியத்தை கொடுத்து இதை பாடுங்கள். பாடுவது முக்கியம், அதுபோல் நம்பிக்கையும் முக்கியம். நிச்சயமாக உங்களுக்கு 48 நாட்களில் கரு உருவாகும் என்று சொன்னேன். கரு உருவாகியது 2 மாதங்கள் 3 மாதங்கள் 2 மாதங்கள். மறுபடியும் அவர்கள் அழுது வந்தார்கள். என்ன என்று கேட்டேன். அந்த கரு நிற்கவில்லை என்று அழுதார்கள். உங்களுக்கு எத்தனை வருஷம் கரு இல்லாமல் தவிச்சிங்க? 7 ஆண்டுகள் தவித்தேன். இப்போ உங்களுக்கு கரு இருக்கு என்கிறதை நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், மறுபடியும் பாடுங்க, நிச்சயமாக கரு உண்டாகும். அதுபோல் மறுபடியும் பாடினார்கள். கரு உண்டாகியது, பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு சிவபெருமானுடைய நாமத்தையே சூட்டினார். அப்படி ஒரு அற்புத தலம் இது. அதுபோல் வயிற்று வலி எனது நெருங்கிய நண்பர் தான் சரியானார். திருமணம் ஆகாமல் பலர் கடினமான கேள்விக்குறியான நிலையில் இருக்கும்பொழுது அவர்கள் படித்தவர் தான். சொல்லப்போனால் ஷீ இஸ் எம்டி டாக்டர். எம்பெருமான் ஈசனை நம்பி வந்தார்கள். அவர்களுக்கு
அதற்குள்ள தேவார பதியத்தை கொடுத்தேன், பாடுங்கள் என்றேன். சொல்லிவிட்டு உங்களுக்கு ராஜயோகமாக மாப்பிள்ளை வருவார், கவலைப்படாதீன்னு. அவர்களுக்கு ஒரு எம்டி படித்த டாக்டரேட், பெரிய சமூகத்தை சேர்ந்தவர் அங்கிருந்து வந்தார். மறுபடியும் அவர்கள் குழந்தை பேருக்காக வந்தாங்க. அதற்குள்ள பதியத்தை கொடுத்தேன், குழந்தை பேரும் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான இடம். நீங்களும் நம்பிக்கையாக வாங்க, இறைவனை பிரார்த்திங்க. சிவ இந்த பிரதோஷம் எப்படி நடந்ததுன்னு நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க. அதை நான் மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்பிக்கை. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பாட்டு சினிமா இண்டஸ்ட்ரியாகவே இருக்கலாம். ஒரு சோகமான பாட்டு வந்தால் நமக்கு கண்கலங்குதா கண்கலங்கலையா? ஒரு சிரிப்பான பாட்டு வந்தால் சிரிக்கிறோமா இல்லையா? ஒரு சந்தோஷமான பாட்டு வந்தால் ஆனந்தமாக இருக்கிறோமா இல்லையா? என்னவென்றால் அந்த பாடல்கள் அந்த உள்ளிருக்கும் நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது. அதுபோன்று இங்கு சூட்சும நரம்பியல் தூண்டப்படுகிறது. அதன் மூலம் அந்த நிவர்த்தி நடக்கிறது. ஆகையால் நம்புங்கள், இறைவனிடம் பிரார்த்திங்கள், இறைவன் உங்களுக்கு நிறைய கொடுப்பார். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ எடுத்ததை நாங்கள் சந்தோஷமாக நம்புகிறோம். வணக்கம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை போய்திருந்தேன் பெறலாத அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பார் என்னை நல்லோர் அருள் துறையுள் ஆயா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே காரூர் புனலேதி கரைக்கல்லே திரை கையான் பாரூர் புகழேதி திகழ் பன்மாமணி உந்தே சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆரூரன் எம்பெருமார்க்கு ஆளல்லேன் எனலாமே ஆரூரன் பெருமார்க்கு ஆளல்லேன் எனலாமே சீராப்பவளம் கல்முத்தம் கயிறாக ஆரூரம் பொன்பலகை எரிவிதமர்ந்து நாராயணன் நதியா நான் மலர்ந்தால் நாயடியேற்கே ஊராக தந்தருளும் உத்திர கோசை மங்கை ஆறாமுதின் அருள்தாளினை பாடி ஓர்வேல் கண்மடவே பொன்னூஞ்சல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ உன்னற்கரிய திரு உத்திர கோசமங்கே மண்ணி போலிருந்து மாமரையோன் தன் புகழே பொன்னூஞ்சல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ உன்னற்கரிய திரு உத்திர கோசமங்கே மண்ணி போலிருந்து மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்முத்த பூன்முளையே பொன்னூதல் ஆடாமோ பொன்மத்த முளையே பொன்னூதல் ஆடாமோ
ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர ஜெய் 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 ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர நடராஜா 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 நர்தன சுந்தர நடராஜா நர்தன சுந்தர நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமிநாத சிவராஜா சிவகாமிநாத சிவராஜா என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா என் அப்பனல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா ஜெய் ஜெய் சங்கர் அரகர சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் அரகர சங்கர் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. அடுத்து மகாதேவன் எல்லாரும் தரிசனம் பண்ணலாம்.